ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்த பிறகு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அதிலே முக்கியமாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கிற ஜெர்மனி உக்ரைனுக்கு ஆதரவான முழுமையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ரஷ்யாவை எதிர்க்க ஆரம்பித்திருந்தார்கள். இப்படி ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை ஜெர்மனியும் போட்டபடியால் ஜெர்மனியோட பொருளாதாரமானது அகல பாதையில் போக ஆரம்பிச்சிருந்தது. இப்போது ஜெர்மனியோட அரசியலிலே மிகப்பெரிய குழப்பங்களானது இப்பட ஆரம்பிச்சிருக்கு. இப்படி இருக்கையில் வருகின்ற வருடம் பிப்ரவரி மாதத்தில் ஜெர்மனியில் எலெக்ஷனானது இடம்பெற இருக்கிறபடியால் ஜெர்மனியோட சான்சலராக இருக்கிற ஒலாப் ஸ்கோல்ஸ் அவர்கள் தான் மீண்டும் ஜெர்மனியினுடைய ஆட்சியை கைப்பற்றணும் என்றதைக்காண்டி உக்ரைனுக்கான தன்னுடைய பாலிசியை பயன்படுத்தி இந்த எலெக்ஷனில் எப்படியாவது வெற்றி பெறணும் என்ற நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்கார். அதனை பற்றிய செய்தியானது இப்போது பொலிட்டிக்கோல வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அதனை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போது தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். அண்ட் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதற்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ளே போகலாம். ஜெர்மனியோட அரசியலை பற்றி பொலிட்டிக்கோல தான் இந்த செய்தியானது வெளியே வந்திருக்கு. இந்த செய்தியில் ஹெட்லைனாக என்ன போட்டிருக்கிறார்கள் என்றால், ஜெர்மனியோட சான்சலராக இருக்கிற ஒலாப் ஸ்கோல்ஸ் அவர்கள் மறுபடியும் ஜெர்மனியினுடைய சான்சலராக செலக்ட் பண்ணப்படணும் என்றதுக்காண்டி உக்ரைனோட பாலிசி அதுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கார் என்று அந்த ஹெட்லைனை போட்டிருக்கிறார்கள். மேலும் ஜெர்மனியோட சான்சலராக இருக்கிற ஒலாப் ஸ்கோல்ஸ் அவர்கள் பாராளுமன்றத்தில் புதன்கிழமை பேசியிருக்கார். இதன்போது ரஷ்யாவோட எல்லைக்கு தாக்குதலை நடத்துறதுக்காண்டி நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய மிசைல்களை உக்ரைனுக்கு கொடுக்க மாட்டேன் என்ற முடிவில் தான் இப்போ நான் உறுதியாக இருக்கேன் என்றும் இந்த அப்ரோச் தான் இந்த போரானது எஸ்கலேஷன் ஆகாமல் தவிர்ப்பதற்கு கெல்ப்பாக இருக்கென்றும் அவர் சொல்லியிருக்கார். அப்படின்ற இவர் சொன்னது உண்மையா என்று பார்த்தோம் என்றால் 50% உண்மையாக இருக்கு, 50% பொய் என்று சொல்ல முடியும். 50% ஏன் உண்மை என்று சொல்றேன் என்றால், ஜெர்மனி மட்டும் இந்த நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய மிசைலை உக்ரைனுக்கு கொடுத்தார்கள் என்றால் கண்டிப்பாக உக்ரைன் இதனை பயன்படுத்தி ரஷ்யாவோட எல்லைக்கு கண்டிப்பான தாக்குதலை மேற்கொள்வார்கள். இது நேரடியாக ஜெர்மனி இந்த போருக்கு வந்ததற்கு சமமாக இருக்கும். நேரடியாக ஜெர்மனி ரஷ்யாவோட எல்லைக்கு தாக்குதலை நடத்தியதாகத்தான் ரஷ்யா எடுத்துக்கொள்வார்கள். ஆகவே இதனால ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நேரடியான போரானது ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இது இந்த போரினுடைய எஸ்கலேஷனாகத்தான் இருக்கும். ஆகவே ஜெர்மனி இந்த மிசைலை உக்ரைனுக்கு கொடுக்காதது இந்த போரை எஸ்கலேஷன் பண்ணாமல் இருப்பதற்கு ஒரு கெல்ப்பாக இருந்திருக்கு என்று சொல்ல முடியும். இது அவர் சொன்ன உண்மையாக இருக்கு. அதே நேரத்தில் ஜெர்மனியோடு இந்த நீண்ட தூரமை தாக்கக்கூடிய டரோஸ் மிசைலை உக்ரைனுக்கு கொடுக்காமல் இருக்கிறதால இந்த போரானது எஸ்கலேஷன் ஆகாமல் இருக்கா என்று பார்த்தோம் என்றால் கிடையாது. ஜெர்மனி தொடர்ந்து உக்ரைனுக்கு தேவையான நிறைய வெப்பன்ஸை கொடுத்திருக்கிறார்கள். அதனால் இந்த போரானது மிக பெருசாக எஸ்கலேஷன் ஆகியிருக்கு. உக்ரைனுக்கு தேவையான டேங்கிலை கொடுத்திருக்கிறார்கள், லியோபேட் டேங்கிலை கொடுத்திருக்கிறார்கள், பேட்ரியோட ஏர்டபன் சிஸ்டத்தை கொடுத்திருக்கிறார்கள், உக்ரைனுக்கு தேவையான மிசைல்களை கொடுத்திருக்கிறார்கள். இப்படி உக்ரைனுக்கு நிறைய மிலிட்டரி ஈடுபயிற்சியை ஜெர்மனி தரப்பிலிருந்து கொடுத்திருக்கிறார்கள். இதனால் இந்த போரானது படிப்படியாக பெருசாக மாறி இருக்கு என்பதுதான் உண்மையாக இருக்கு. பட் இந்த நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய மிசைலை கொடுக்காமல் இருந்து இந்த போர் எஸ்கலேஷன் ஆவதை தடுத்திருக்க என்று ஒலாப் ஸ்கோல்ஸ் அவர்கள் சொல்றதை நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. மேலும் இந்த பொலிட்டிக்கல் நியூஸ் சேனலில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். மேலும் ஸ்கோல்ஸ் அவர்கள் ஜெர்மனியோட பாராளுமன்றத்தில் பேசும்போது இந்த போர் எஸ்கலேஷன் ஆகாமல் இருப்பதற்காண்டி நான் நிறைய நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கேன். அந்த நடவடிக்கை அனைத்துமே சரியான நடவடிக்கை தான். நான் என்னுடைய பார்ட்டி சரியாக பிளே பண்ணி இருக்கேன். இதனை நினைச்சு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் சொல்லியிருக்கார். மேலும் இதில் இந்த போரில் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் சரியாக செய்திருக்கேன். கஷ்டமான சூழ்நிலைகளையும் டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்லையும் நான் சரியான முடிவை வேகமாகவும் விவேகமாகவும் எடுத்திருக்கேன் என்று சொல்லியிருக்கார். இது உண்மையா என்று பார்த்தோம் என்றால் இது உண்மை கிடையாது. ஏனென்றால் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்ததிலிருந்து இப்போ வரையுமே உக்ரைனுக்கு தேவையான முழுமையான சப்போர்ட்டை ஜெர்மனி கொடுத்து இந்த போரில் அமைதியானது ஏற்படணும் என்றால் உக்ரைன் கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆகணும், உக்ரைனுக்கான முழுமையான சப்போர்ட்டை தெரிவிக்கணும் என்று சொல்லி ஜெர்மனியோட சான்சலர் கடுமையான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் உக்ரைனுக்கு தேவையான நிறைய மிலிட்டரி பேக்கேஜை கொடுத்து கொண்டு இருந்தார்கள். இப்படி தொடர்ந்து உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்க இந்த போரானது மிக பெருசாகத்தான் மாறிக்கொண்டிருந்ததை ஒழிய இந்த போரானது தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டு இருந்ததை ஒழிய இந்த போரில் அமைதியானது ஏற்படையில. ஜெர்மனியோட சான்சலராக இருக்கிற ஒலாப் ஸ்கோல்ஸ் அவர்கள் உக்ரைனுக்கான அழுத்தத்தை கொடுத்து இந்த போரில் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட சொல்லி உக்ரைனோட பிரசிடண்டாக இருக்கிற சென்ஸ் அவர்களுக்கு சொல்லி இருந்தார் என்றால் அவர் சொல்வது சரி என்று சொல்லலாம். பட் அவர் என்ன செய்திருக்கார், உக்ரைனுக்கு தேவையான மிலிட்டரி ஈடுபயிற்சியை கொடுத்து இந்த போரை நீண்ட காலத்துக்கு நடக்க வச்சிருக்கார் ஒழிய இந்த போரில் அமைதியை அவர் ஏற்படுத்தல. ஆனால் தன்னுடைய அதாவது ஜெர்மனியினுடைய சான்சலராக தான் இருந்தபோது உக்ரைனுக்கான தன்னுடைய பாலிசியானது இப்போது சரி என்று சொல்லிக் கொண்டிருக்கார். இதனை கேட்டு சிரிக்கிறதா என்ன சொல்றது என்று எனக்கு தெரியல. போன கிழமை ஒலாப் ஸ்கோல்ஸினுடைய 3 கட்சி கூட்டணியானது கொலாப்ஸ் ஆகி இருந்தது. இதனால் ஜெர்மனியில் முன்கூட்டிய எலெக்ஷனானது இடம்பெற இருக்கு. இந்த எலெக்ஷனானது வருகின்ற பிப்ரவரி மாதம் ஷெட்யூல் பண்ணப்பட்டிருக்கு. இப்படி இருக்கையில் ஒலாப் ஸ்கோல்ஸினுடைய எதிர்கட்சியாக இருக்கின்ற கன்சர்வேட்டிவ் பார்ட்டியினுடைய தலைவராக இருக்கின்ற ஃபெட்ரிச் மெட்ச் அவர்கள் இவர்தான் உக்ரைனுக்கான மிலிட்டரி சப்போர்ட்டை ரொம்ப கொடூரமாக கொடுக்கணும் என்று சொல்லியிருந்தார். இவரோட ஒப்படைக்க ஒலாப் ஸ்கோல்ஸ் அவர்கள் சேஃபரான சாய்ஸாக இருப்பார் என்று இப்போது மக்கள் மத்தியில் நிரூபிக்க ஆரம்பித்திருக்க
இருக்கார், அதனை வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கார். அதாவது இதனை நாங்கள் தெளிவாக பார்க்கணும் என்றால் ஒலாப் ஸ்கோல்ஸ் அவர்கள் தான் இப்போது ஜெர்மனியோட சான்சலராக இருக்கார். இவரோட ஆட்சி காலத்தில் தான் உக்ரைனுக்கு நிறைய உதவிகளை செய்திருந்தார். பட் ஒலாப் ஸ்கோல்ஸினுடைய எதிர்க்கட்சியாக இருக்கின்ற கன்சர்வேட்டிவ் பார்ட்டியினுடைய தலைவர் ஜெர்மனியினுடைய சான்சலராக செலக்ட் பண்ணப்பட்டார் என்றால் இப்போது ஒலாப் ஸ்கோல்ஸ் அவர்கள் எப்படி உக்ரைனுக்கான மிலிட்டரி ஈடுபயிற்சியை கொடுக்கிறாரோ அதையும் விட ரொம்ப கொடூரமான சப்போர்ட்டை உக்ரைனுக்கு கொடுப்பார் என்பதுதான் ஜெர்மனியோட சான்சலராக இருக்கிற ஒலாப் ஸ்கோல்ஸினுடைய கருத்தாக இருக்கு. இதனைத்தான் மக்கள் மத்தியில் நிரூபிக்கிற நடவடிக்கையில் ஒலாப் ஸ்கோல்ஸ் அவர்கள் ஈடுபட்டிருக்கார். பட் இதனை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று பார்த்தோம் என்றால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்கு என்று சொல்ல முடியும். ஏனென்றால் இவர் ஜெர்மனியோட சான்சலராக இருக்கும்போது ரொம்ப அதிகமான உதவிகளை உக்ரைனுக்கு கொடுத்திருக்கார். இதனால் இவருக்கு சப்போர்ட் பண்ற விதத்தை மக்கள் குறைத்துக் கொள்கிறார்கள். ஜெர்மனியோட சான்சலர் மெட்ஸை பற்றி சொன்ன விஷயமானது உண்மையாக இருக்கு என்று சொல்ல முடியும். ஏனென்றால் இவர் உக்ரைனுக்கான சப்போர்ட்டை ரொம்ப கொடூரமாக கொடுத்தே ஆவர். அதுக்கு சிறந்த உதாரணமாக இந்த பொலிட்டிக்கோவில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதனை பற்றி இப்ப பார்க்கலாம். மெச்சவர்கள் யார் என்று பார்த்தோம் என்றால் சென்டர் ரைட் கிறிஸ்டியன் டெமோக்ராட்டிக் யூனியன், அதாவது சிடிஜியோட லீடராக இருக்கார். இவர் தான் ஒலாப் ஸ்கோல்ஸ் அவர்களோட முடிவை கடுமையான விமர்சனம் செய்திருக்கார் என்று சொல்ல முடியும். அதிலே முக்கியமாக ரைசாக்கு ஒரு அல்டிமமை கொடுக்கணும். அந்த அல்டிமமின் படி உக்ரைனுக்கு இருக்கின்ற சிவிலியன் டார்கெட் மீது ரஷ்யாவானது தாக்குதலை நடத்தக்கூடாது. அதனை மட்டும் அவர்கள் நிராகரித்தார்கள் என்றால் உக்ரைனுக்கான நீண்ட தூரம் தாக்கக்கூடிய டெரோஸ் மிசைலை கொடுக்கணும் என்றும் இவர் சொல்லியிருந்தார். பட் இதற்கு எதிராக, அதாவது டெரோஸ் குரூஸ் மிசைலை உக்ரைனுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று ஜெர்மனியோட சான்சலராக இருக்கிற ஒலாப் ஸ்கோல்ஸ் அவர்கள் சொன்ன கருத்தை தான், அதாவது அவரோட அந்த முடிவைத்தான் இந்த மெச்சவர்கள் கடுமையான விமர்சனம் செய்திருந்தார். ஆகவே இந்த விஷயத்தில் இருந்து மெச்சவர்கள் மட்டும் ஜெர்மனியோட சான்சலராக செலக்ட் பண்ணப்பட்டார் என்றால் அவர் உக்ரைனுக்கான உதவிகளை ரொம்ப கொடூரமாக செய்வார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இதில் இருந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ வரையுமே ஜெர்மனியோட சான்சலராக இருக்கிற ஒலாப் ஸ்கோல்ஸ் அவர்கள் உக்ரைனுக்கு செய்த உதவிகளை விட மெச்சவர்கள் மட்டும் ஜெர்மனியோட சான்சலராக செலக்ட் பண்ணப்பட்டார் என்றால் ரொம்ப அதிகமான ஜெர்மனியில் இருக்கிற மக்களை எதிர்பார்க்காத அளவு ரொம்ப அதிகமான உதவிகளை கண்டிப்பாக உக்ரைனுக்கு செய்தே அவர். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்போது ஜெர்மனியில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது மெச்சவர்கள் தான் ஜெர்மனியினுடைய அடுத்த சான்சலராக, அதிலே முக்கியமாக 32% லீடிங்கில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து ஒலாப் ஸ்கோல்ஸ் அவர்களோட SPD கட்சி, அதாவது சென்ட்ரல் லெஃப்ட் சோசல் டெமோக்ராட்டிக் பார்ட்டியானது 14% வாக்குகளை பெற்று 3வது இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் 2வது இடத்துக்கு யார் என்று பார்த்தோம் என்றால் ஃபார் ரைட் அல்டர்னேட்டிவ் ஃபார் ஜெர்மனி AFD கட்சி தான் 2வது இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்று இந்த கருத்து கணிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. பட் ஒலாப் ஸ்கோல்ஸ் அவர்கள் கண்டிப்பாக தாங்கள் இழந்த இடத்தை, அதாவது SPD கட்சியானது இழந்த பகுதிகளை ரஷ்யாவோட பிரசிடண்டாக இருக்கிற புடின் அவர்களை டீல் பண்றதுக்கு ஒலாப் ஸ்கோல்ஸ் அவர்கள் தான் சரியாக இருப்பார் என்று மக்களுக்கு நிரூபிப்பதன் மூலம் அந்த இழந்த பகுதியில் பிடிக்க முடியும் என்று ஒலாப் ஸ்கோல்ஸ் அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார். அமெரிக்கா, UK, பிரான்ஸ் போன்ற நாடுகள் உக்ரைனுக்கான நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய மிசைல்களை கொடுத்திருக்கிறார்கள். பட் ஒலாப் ஸ்கோல்ஸ் அவர்கள் மட்டும்தான் ஜெர்மனியோட டெரோஸ் மிசைலை கொடுப்பதற்கு மறுப்பை தெரிவிச்சிருக்கார். ஏனென்றால் இப்படி செய்கிறதால, இப்படி உக்ரைனுக்கு இந்த நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய மிசைலை கொடுக்கிறதால ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரானது மிகப்பெரிய ஒரு போராக மாறும். ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையிலான நேரடியான போரானது வரும் என்று அவர் மறுப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கார். ஆகவே ஜெர்மனியில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பின்படி கண்டிப்பாக ஒலாப் ஸ்கோல்ஸ் அவர்கள் மறுபடியும் ஜெர்மனியோட சான்சலராக செலக்ட் பண்ணப்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்கு என்று சொல்ல முடியும். அவர் மக்கள் மத்தியில் தன்னை நிரூபிப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ரஷ்யாவோட பிரசிடண்டாக இருக்கிற புடின் அவர்களை தன்னால் கன்வின்ஸ் பண்ண முடியும், அவரை கேண்டில் பண்ணுறதுக்கு தன்னால் மட்டும்தான் முடியும் என்று ஜெர்மனியில் இருக்கிற மக்கள் மத்தியில் அதில் நிரூபிக்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக ஜெர்மனியில் நடக்க போகிற எலெக்ஷனில் அவரால் வெற்றி பெற முடியாது என்பதுதான் இந்த சினிமான உண்மையாக இருக்குது. அந்தளவுக்கு ஜெர்மனியில் இருக்கிற மக்கள் ஒலாப் ஸ்கோல்ஸ் மேலே வைத்த நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். ஆகவே அவரோட அரசியல் வாழ்க்கையானது அஸ்தானம் ஆகிக் கொண்டிருக்கு என்பதுதான் இந்த சினிமான உண்மையாக இருக்குது. பட் இதனை நாம் விட்டு கொடுத்து விட மாட்டேன் என்று சொல்லித்தான் ஒலாப் ஸ்கோல்ஸ் அவர்கள் மறுபடியும் இந்த எலெக்ஷனில் வெற்றி பெறும் என்பதற்காண்டி தன்னுடைய கருத்துக்களை, அதையும் உக்ரைனுக்கு எதிரான கருத்துக்களையும் ரஷ்யாவுக்கு ஆதரவான கருத்துக்களையும் வெளியிட ஆரம்பிச்சிருக்கார். ரஷ்யாவோட பிரசிடண்டாக இருக்கிற புடின் அவர்களோட போன்கோல் வழியாக பேசுறதுக்கு தயாராக இருக்கேன், அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கேன் என்றும் நிறைய தடவை செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிக்கொண்டிருக்கார். பட் இவரோட இந்த முயற்சியில் வெற்றி அளிக்குமா என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேலும் பொலிட்டிக்கோவில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். ஒலாப் ஸ்கோல்ஸ் அவர்கள் தான் உக்ரைனுக்கான முழுமையான சப்போர்ட்டை கொடுத்து இந்த போரில் பேலன்ஸாக இருப்பது, ஜெர்மனியானது பேலன்ஸாக இருப்பதிலிருந்து தவற வைப்பதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கார். அதே நேரத்தில் ஜெர்மனி தான் உக்ரைனுக்கான மிலிட்டரி ஈடுபயிற்சி, அதிலே முக்கியமாக மற்ற ஐரோப்பிய நாடுகளை விட ஜெர்மனி தான் அதிகளவான உக்ரைனுக்கான மிலிட்டரி ஈடுபயிற்சியை கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த போரானது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போவதற்கும் ஒரு லீடராக ஜெர்மனியோட சான்சலர் தான் இருந்திருக்கார் என்று சொல்லப்படுகின்றது. பட் ஜெர்மனியோட சான்சலராக இருக்கிற ஒலாப் ஸ்கோல்ஸினுடைய SPD கட்சியானது இந்த போர்
பொறுத்தவரையில பீஸ் சான்சலராக ஜெர்மனியோட ஒலாப் ஸ்கோல்ஸ் அவர்கள் தான் இருப்பார் என்று சொல்லி தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சொன்ன விஷயமானது, இதில் சொல்லப்பட்ட விஷயமானது உண்மையாக இருக்கு என்று சொல்ல முடியும். ஏனென்றால் ஜெர்மனியோட சான்சலராக இருக்கிற ஒலாப் ஸ்கோல்ஸ் அவர்கள் தான் உக்ரைனுக்கான அதிகளவான மிலிட்டரி ஈடு பேக்கேஜை கொடுத்திருக்கிறார்கள். இதனை பற்றி எங்களுடைய பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். ஜெர்மனி தான் தொடர்ந்து உக்ரைனுக்கான சப்போர்ட்டை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யாவை எதிர்க்கின்ற மனநிலையில் இருக்கிறார்கள். இதனால் இது ஜெர்மனிக்கு மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயராக மாறிக்கொண்டிருக்கு என்பதை ஏற்கனவே எங்களுடைய பல வீடியோக்களில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்படி இருக்கையில் ஜெர்மனியோட சான்சலர் ரஷ்யாவை கேண்டில் பண்ணுறதுக்கு தான் சரியாக இருப்பேன் என்று சொன்னார் என்றால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியுமா? கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனை கேட்டு சிரிப்பு தான் எனக்கு வருது. ஏனென்றால் இவ்வளவு நாளுமே உக்ரைனுக்கான முழுமையான சப்போர்ட்டை கொடுத்துட்டு இப்போது நான் ரஷ்யாவோட அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறேன், புடின் அவர்களோடு நான் மறுபடியும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறேன் என்று சொன்னால் ரஷ்யாவும் புடின் அவர்கள் ஓகே சொல்வார்களா? கண்டிப்பாக ஓகே சொல்ல மாட்டார்கள். ஜெர்மனியோட சான்சலராக ஒலாப் ஸ்கோல்ஸ் அவர்கள் இருந்து அந்த பதவியில் இருந்து அந்த பதவிக்கு வேறு ஒரு நபர் செலக்ட் பண்ணப்படும்போது தான் ரஷ்யா அவரோட பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. மேலும் பொலிட்டிக்கோடு என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால் ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் ஒயிட் ஹவுஸுக்கு வந்தார்கள் என்றால் இதனை தொடர்ந்து ஜெர்மனியானது மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அமெரிக்கா தான் உக்ரைனுக்கான நிறைய மிலிட்டரி ஈடு பேக்கேஜை கொடுத்த முக்கியமான ஒரு நாடாக இருக்கிறார்கள். பட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உக்ரைனுக்கான மிலிட்டரி ஈடு பேக்கேஜை கட் பண்ணி விடுவேன் என்ற ஒரு மிரட்டலை கொடுத்திருக்கிறார். ஆகவே இதனால் ஐரோப்பிய நாடுகள் தான் உக்ரைனுக்கான சப்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ண வேண்டும் என்றும் அதில் சொல்லியிருக்கிறார்கள். இந்த விஷயமானது உண்மையாகத்தான் இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவோட பிரசிடண்டாக செலக்ட் பண்ணக்கு முன்னம் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திலேயே தான் மட்டும் அமெரிக்காவோட பிரசிடண்டாக செலக்ட் பண்ணப்பட்டேன் என்றால் உக்ரைனுக்கான முழுமையான சப்போர்ட்டை நிறுத்தி விடுவேன் என்று சொல்லியிருந்தார். ஆகவே இப்போது அமெரிக்காவோட பிரசிடண்டாக அவர் செலக்ட் பண்ணப்பட்டு விட்டார். இதனால் உக்ரைனுக்கான சப்போர்ட்டை கண்டிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அமெரிக்கா உக்ரைனுக்கான சப்போர்ட்டை நிறுத்தினார்கள் என்றால் ஐரோப்பிய நாடுகள் தான் உக்ரைனுக்கு கொடுக்கின்ற சப்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். பட் ஐரோப்பிய நாடுகளால் அதனை செய்ய முடியுமா என்று பார்த்தோம் என்றால் அது இப்போதும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. மேலும் பொலிட்டிக்கோவில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் மேச்சவர்கள் ஜெர்மனியினுடைய பாராளுமன்றத்தில் பேசும்போது உக்ரைனுக்கான ஈடு பேக்கேஜை பற்றி பேசுவதை அவாய்ட் பண்ணி இருக்கார். அவர் பேசிய முக்கியமான விஷயங்கள் ஜெர்மனியினுடைய பாலிசியில் நிறைய மாற்றங்களானது தேவைப்படுது. அதில் முக்கியமாக அகதிகளை பற்றியும் ஃபாரின் பாலிசியை பற்றியும் செக்யூரிட்டி மற்றும் யூரோப்பியன் பாலிசி மற்றும் எக்கனாமிக் பாலிசி இதில் நிறைய மாற்றங்களானது தேவைப்படுது என்று அவர் சொல்லியிருக்கார். உக்ரைனுக்கான மிலிட்டரி ஈடு பேக்கேஜை பற்றி அவர் சொல்லல. ஆகவே இதில் இருந்து அமெரிக்காவோட பிரசிடண்டாக ட்ரம்ப் அவர்கள் வந்தார் என்றால் உக்ரைனுக்கான சப்போர்ட்டை அவர் நிறுத்தி விடுவார் என்பது மிச்சவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆகவே ஜெர்மனியும் உக்ரைனுக்கான சப்போர்ட்டை நிறுத்த போகிறார்கள் என்றபடியாக தான் மிச்சவர்களும் ஜெர்மனியோட பாராளுமன்றத்தில் உக்ரைனுக்கான மிலிட்டரி ஈடு பேக்கேஜை பற்றி அவர் எந்த ஒரு வார்த்தைகளையும் பேசாமல் அதனை அவாய்ட் பண்ணி இருக்கார். ஆகவே ஜெர்மனியோட சான்சலரால் மிச்சவர்கள் செலக்ட் பண்ணப்பட்டாலும் உக்ரைனுக்கான சப்போர்ட்டை கொடுப்பாரா என்பதும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. அமெரிக்காவை உக்ரைனை கலட்டி விடும்போது ஜெர்மனியும் உக்ரைனை கலட்டி விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கிற ஜெர்மனி உக்ரைனை கலட்டி விட்டால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் மெம்பராக இருக்கிற மற்ற நாடுகளும் உக்ரைனை கலட்டி விடக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கு என்று சொல்ல முடியும். பட் ஜெர்மனியோட சான்சலராக இருக்கிற ஒலாப் ஸ்கோல்ஸ் அவர்கள் மறுபடியும் ஜெர்மனியோட சான்சலராக செலக்ட் பண்ணப்படணும், ஜெர்மனியில் நடக்கப்போகிற எலெக்ஷனில் வெற்றி பெறணும் என்றதுக்காண்டி உக்ரைனுக்கான தன்னுடைய பாலிசியை அதுக்கான ஆயுதமாக பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். பட் ஜெர்மனியில் இருக்கிற மக்கள் அவரோட அந்த கருத்துக்களை பார்த்து மயங்கி விடுவார்களா ஏமாந்து விடுவார்களா என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் இவ்வளவுதான். ஜெர்மனியோட சான்சலரோட வேடத்தை பற்றி அவரோட நாடகத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போது தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். அண்ட் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகிறதுக்கு அது உதவியாக இருக்கும். இந்த உதவியை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்.